ஒரு கேள்வி. மாமி மருமகள் உறவு இஸ்லாமில் என்ன சொல்கிறது? பல வீடுகளில் இந்த உறவு சண்டை, தவறான புரிதல், மனக்கசப்பு என்று பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் இஸ்லாம் இந்த உறவை மிகவும் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் நோட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாமி மருமகள் உறவு இஸ்லாம் என்ன சொல்கிறது தான் டைட்டில். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளைக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அவள் ஒரு கணவரை மட்டும் பெறவில்லை, அவள் ஒரு புதிய குடும்பத்தையும் பெறுகிறாள். அந்த குடும்பத்தில் மிக முக்கியமானவர் கணவரின் அம்மா, மருமகளின் மாமியார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உறவுகளை பாதுகாப்பது மிக முக்கியம். குர்ஆன்ல ஆயத் இருக்குது, உறவுகளை துண்டிக்காமல் காக்குங்கள். சூரா நிசா 4வது அத்தியாயம் 1வது வசனம். அதாவது குடும்ப உறவுகளை அன்புடனும் மரியாதையும் இருக்க வேண்டும். மருமகளுக்கு மாமி ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் உங்கள் கணவரை வளர்த்த தாய். நாம் நம் அம்மாவை எப்படி மதிக்கிறோமோ அதே மரியாதையை அவருக்கும் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல வார்த்தை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும். அதாவது குடும்பத்தில் நல்ல வார்த்தை, மரியாதை, இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கும் வழி. ஒரு மருமகள் மாமியை அம்மாவாக பார்க்க ஆரம்பித்தால், ஒரு மாமி மருமகளை மகளாக பார்க்க ஆரம்பித்தாள், அந்த வீட்டில் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். அதுதான் இஸ்லாம் விரும்பும் குடும்பம். இஸ்லாம் மாமி மருமகள் உறவை சண்டைக்கான உறவாக அல்ல, அன்பும் மரியாதையும் நிறைந்த உறவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் நம் குடும்பங்களையும் அன்பும் சமாதானமும் நிறைந்ததாக ஆகட்டும். ஆமீன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளால் பேசினால் ஒவ்வொரு வீட்டும் ஜன்னத்துல் போன்ற அமைதியான இடமாக மாறும். அன்பு, பொறுமை, மரியாதை இவையே ஒரு நல்ல குடும்பத்தின் அடித்தளம். அல்லாஹ் நம் எல்லா குடும்பங்களுக்கும் பரக்கத்தையும் அமைதியையும் வழங்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.